الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. நாங்கள் எங்களோட கிளாஸ் ஆரம்பிப்போம். நாங்கள் இன்றைக்கு எங்களோட கிளாஸில் மிக முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, அஹ், ஒரு விஷயத்தை படித்த உடனே லாங் டேர்ம் மெமரிக்கு எப்படி அனுப்புறது. அஹ், ரெண்டாவது, யூனிவர்சிட்டி ஏன் போகணும். மூன்றாவது, அமுக்க குழுக்கள் அல்லது சிவில் சமூகம். இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஆரம்பத்தில் நான் பேச போகிறத நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. அதாவது, நான் ஏற்கனவே இந்த விஷயம் பேசப்பட்டது தான், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன். என்னென்னா, ஒரு மனிதன் மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் அலைச்சுழல்கள் காணப்படும். அலைச்சுழல்கள் சொன்னா வேவ். அதாவது, இப்போ உதாரணமா எங்களுக்கு நாங்க பேசுறோம்னு வைங்களேன். நாங்க பேசும்போது இது எந்த வாயில இருந்து ஒரு அலைச்சுழல்கள், ஒரு ஒரு அலை மாதிரி அது அப்படியோ என்ன காற்றுல டிராவல் பண்ணி போகும். இதே போல எங்கட மூளையில இருந்து சில அலைகள் வெளியாகுது. இப்ப நான் படிப்புமே, வௌவால் பறந்துட்டு போகும்போது, நான் பேசுற கிளியர் இல்லாட்டி உடனே செட் பாக்ஸ்ல கிளியர் இல்லைன்னு போட்டு விடுங்க. வௌவால் என்ன செய்யும்? பறந்துட்டு போகும்போது தன் வாயிலிருந்து ஒரு வகையான ஒரு வேவ், ஒரு ஒளியை வெளியாக்கும். இந்த ஒளி எந்த இடத்துல பட்டு தனக்கு திரும்ப வருதோ அந்த இடத்துல உணவு இருக்குது. அதாவது அது கண் விளங்காதுன்னு சொல்லுவாங்களே. அதாவது அதோட ஒளியை வச்சு, அதோட சத்தத்தை வச்சு தான் அது இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அது பறந்து செல்லும். இதே போல எங்களோட மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல சில வேவ் அலைகள் இருக்குது. அதுல அல்பா, பீட்டா, டீட்டா, டெல்டா, 4 அலைகள் இருக்குது. இதுல சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் நாங்க பீட்டா அந்த அலைகள்ல இருப்போம். பீட்டாங்கிற அலைகள்ல தான் நாங்க இருந்துட்டு இருப்போம். ஆனா ஒரு மனுஷன் டெல்டாங்கிற ஒரு அலை, டெல்டாங்கிற ஒரு அலைக்கு போனான்டா அவன் பதட்டமா இருப்பான், டக்குனு கோபப்படுவான். அவன் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா படிக்க இயலாது. அவனுக்கு எவ்வளவு படிச்சாலும் அது மறந்துடும். இன்னும் டீட்டாங்கிற ஒரு அலைக்கு போனான்னு சொன்னா, டீட்டாங்கிற ஒரு இடத்துக்கு போனான்டா அது ஆழ்ந்த உறக்கம். அந்த நிலைமையிலையும் எதுவும் படிக்க இயலாது. அப்ப நீங்க அல்பாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு உள்ளம் அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஆஹ் வலியும் உங்களுக்கு விளங்காது. படிக்கிறதுல பசி விளங்காது. உங்களுக்கு காலையில 4 மணிக்கு இல்ல 3 மணிக்கே நீங்க எழும்புருவீங்க. ஆஹ் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகியும் படிக்கிற விஷயங்கள் உடனே லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். அப்ப இந்த ஒரு நிலைமைக்கு நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கல. நான் சொல்றது உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்குது. நீங்க இசை கேட்கும்போது, அதாவது பாட்டு கேட்கும்போது என்ன செய்வீங்க? அந்த அல்ஃபாங்கிற ஒரு நிலைமையில தான் இருப்பீங்க. அதனாலதான் ஒரு ஹிந்தி பாட்டா இருந்தாலும் அது உங்களுக்கு ஞாபகத்துல நிக்குது. அப்போ ஒரு வேற மொழி பாட்டே ஞாபகத்துல நிக்குதுண்டா உங்களுக்கு அரசறிவியல் பாடத்தை ஞாபகத்துல நிப்பாட்டியாதா? ஏழு. ஆனா முஸ்லிம்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லல. இசை பாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஹராம். அது கேட்டுறாதீங்க. அது என்ன செய்யும்? உங்களோட ஞாபக சக்தியாவது குறைக்கும். விஞ்ஞான ரீதியா ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒன்று தான். கவலைங்கிற மரங்கள் நீங்க கூட உங்களோட இதயத்துல நட்டி கொண்டிருப்பீங்க. நீங்க பாட்டு கேட்கும் வரைக்கும் கேட்கும்போது நல்லா இருக்கும். கேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அது உங்களுக்கு கவலையை தரும். கவலையை வாழ வைக்கிற இதையும் இஸ்லாம் அங்கீகரிக்கல. நாங்க கவலைப்படக்கூடாது, நிம்மதியா வாழணும் இந்த உலகத்துல. ஏற்கனவே வாழ்க்கைங்கிறது ஷார்ட். இன்னும் கவலைப்பட்டு நாங்க வாழ்க்கை இன்னும் ஷார்ட் ஆகக்கூடாது. எப்போதுமே அந்தந்த நிமிடத்தை அழகா ரசிச்சு அதை நிம்மதியோட நாங்க வாழணும். அந்த வகையில நாங்க அல்ஃபாங்கிற ஸ்டேஜ்ல இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ஞாபகத்துல நிக்குது. சரி, இந்த அல்ஃபாங்கிற ஸ்டேஜ் எப்படி போறது? அதுக்கு முதலாவது டெஸ்டினேஷன் இருக்கணும். அப்படின்னா நீங்க போற இடத்தை நீங்க தெளிவா பார்க்கணும். நான் இந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் ட்ரீம் வரும். சரியான ட்ரீம் வரும். கனவு வரும். கனவு கண்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மனதுக்குள்ள பேர்னிங் டிசைர், அதாவது பற்றி எரியக்கூடிய ஒரு நெருப்பு வரும். அதாவது நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் படிச்சுட்டே இருப்பீங்க. வேற எந்த ஒரு சிந்தனையும் வராது. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைடா, ட்ரீம் இல்ல. அவங்க ட்ரீம் என்னன்னு கேட்டா யூனிவர்சிட்டிக்கு போறது ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. இது யூனிவர்சிட்டிக்கு ஒரு ட்ரீம் சொன்னா அவங்களுக்கு எப்படி கனவு வரும்? ட்ரீம் உங்களுக்கு வராது பெரும்பாலும். ஏன்டா நீங்க எங்க ட்ரிப் போறீங்களா? ஓ, எங்க போறீங்க?
நான் பஸ்ல போறேன் என்று சொல்ற மாதிரி தான் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிங்கிறது பஸ் மாதிரி. பஸ்ல போய் நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க, சரியா? எனவே தான் நான் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தி உங்களோட ட்ரீமை கொஞ்சம் அழகா செட் பண்ண போறேன், உங்களோட கோலை செட் பண்ண போறேன். எனவே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது முக்கியம். இது இருந்தா தான் இது நான் ஏற்கனவே சொன்னேன், கோடாலியை தீட்டுற மாதிரி. ஒரு நபர் கோடாலியை தீட்டாம அவரை வெட்ட முடியல, இன்னொரு நபர் கோடாலியை தீட்டினத்தால நிறைய வெட்ட முடிஞ்சிச்சு. எனவேதான் நாங்க எங்களோட இலக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சு ஒரு கோலை செட் பண்ணிட்டோம்டா, இதுக்கு நாங்க 20 நிமிஷம் செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரு மணித்தான செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை, இது ஓகேண்டா மற்ற விஷயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எங்களுக்கு, சரியா? எனவேதான் நாங்க இதுல கவனம் செலுத்தணும். முதலாவது, ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகணும்? நான் கேள்வி கேட்டு உங்கள்ட்ட பதில் எடுக்க இயலும், ஆனா நேரம் போகுங்கிற காரணத்தால இது ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் நானே சொல்லிட்டு போறேன். நிறைய பேர்ட்ட கேட்கிறோம் நாங்க, ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா, ஒரு ஃபன்னா இருக்கணும், அங்க வந்து ஜொலியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிறைய மீம்ஸ் கூட பார்த்திருப்பீங்க. அது உண்மை இல்ல. நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னா உங்களால ஃபன்னா இருக்க இயலாது. உங்களால ஃபன்னா இருக்க இயலும். அப்படி இருந்தீங்கன்னா வெறும் டிகிரியோட போவீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி. யூனிவர்சிட்டி அப்படி இல்ல. எ ஒவ்வொரு பாடத்திலயும் எவ்வளவு அசைன்மென்ட் தருவாங்க. எத்தனையோ பிரசன்டேஷன் பண்ணணும். எத்தனையோ எக்ஸாம் இருக்குது. எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் இருக்குது. நீங்க யுனிவர்சிட்டிக்கு வந்தீங்க சும்மா இருக்க இயலாது. காலையில 8 மணிக்கு போனீங்கன்னா, பின்னர் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை தான். அதுவும் ஆர்ட்ஸ்ல கொஞ்சம் பாடங்கள் குறைய வரைக்கும் மத்த மத்த அ ஸ்போர்ட்ஸ்ல, அடுத்தது இந்த நர்சிங் பல இதுல டைமே இல்ல அவங்களுக்கு. எனவே நீங்க யுனிவர்சிட்டிக்கு வந்து ஃபன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா யுனிவர்சிட்டிக்கு வராமலேயே ஃபன் பண்ணேன். யுனிவர்சிட்டிக்கு உண்மையிலேயே யார் ஃபன்னா இருக்கிறா அப்படின்னு சொன்னா, யுனிவர்சிட்டிக்கு வந்த பார்ட்டி இல்ல. யுனிவர்சிட்டிக்கு வராம ஒரு பார்ட்டி வெளியில இருக்காங்களே, அவங்க தான் ட்ரிப் அப்படின்னு சொல்லியும், அ பார்ட்டின்னு சொல்லி அவங்க தான் ஃபன்னா இருக்கிறாங்க. எனவே ஃபன்னா இருக்கணுங்கிற ஆட்கள், அதை அப்படித்தான் நீங்க கோல் வச்சிருக்கிறீங்க, கனவு வச்சிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ட்ரீம் வராது. உங்களுக்கு பற்றி எறியக்கூடிய அந்த இலக்கு, அந்த என்ன செயல் வராது. எனவே அந்த கோல் வச்சுக்கிறவங்க அத விடுங்க. அது யுனிவர்சிட்டிய விட்டு வெளியில அழகா செய்யணும். இன்னும் சில ஆட்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க வந்து ஏன் யுனிவர்சிட்டிக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்ற விஷயம், நாங்க வந்து ஒரு நல்ல வேலைய எடுக்கணும். நல்ல வேலை எடுக்கணும். அதுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அது உண்மையா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, இல்ல. அப்ப பில்கேட்ஸ் எடுங்க. பில்கேட்ஸ் எடுங்க. அவர் வந்து உலகத்துல பெஸ்ட் பணக்காரனா இருந்தாரு. அவர் யுனிவர்சிட்டிக்கு போனாரா? இல்ல. அவர கிளாஸ்ல கடைசி வந்தாரு. ஆனா அவர்ட்ட படிச்ச ஃப்ரெண்ட் வந்து அவரோட படிச்ச ஃப்ரெண்ட் வந்து அவரோட கம்பெனில வேலை செய்றாங்க. இப்ப யுனிவர்சிட்டிக்கு போனா தான் நல்ல வேலை எடுக்கணுமாடா? இல்ல. இப்ப எங்கள ஊர் எடுங்க. எங்க ஊர்ல பள்ளி தலைவர்கள் எடுங்க. பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க எடுங்க. அவங்கலாம் யுனிவர்சிட்டிக்கு போனாங்களா? யுனிவர்சிட்டிக்கு போகாதவங்க தான் நல்ல உழைப்பிலேயும், நல்ல சம்பளத்திலயும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நினைச்சுட்டு யுனிவர்சிட்டி போகாதீங்கன்னு சொல்லல. நான் ஏன் போகணும்ன்ற உண்மையான காரணத்த சொல்லுவேன் பின்னால. அப்ப வேலை எடுக்க போகணும்னு சொன்னா, யுனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா, ஒரு 27, 28 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்ல. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அரசாங்கம் வேலை தரும். அது சந்தேகம். எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம இப்ப வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யுனிவர்சிட்டிக்கு வர்றது ஒரு வேலை எடுக்கிறதுக்கா? அப்படின்னு அதுவும் இல்ல. இப்ப நானா கூட யுனிவர்சிட்டிக்கு போகாம அவன் ஒரு கோர்ஸ் முடிச்சான். இப்ப கட்டார்ல இருந்துட்டு ஒரு 6,00,000 7,00,000 சம்பளம் எடுக்கிறான். அப்ப எப்படி அது? அப்ப இப்ப நெறைய பேர் அப்படித்தான். நாங்க என்ன செய்றோம்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்துட்டு நல்லா படிச்சு யுனிவர்சிட்டிக்கு போய் 28 வயசு, 28 வயசுல அ ஒரு ஜாப் எடுத்துட்டு போறோம். எங்க ஃப்ரெண்ட் என்ன செய்றான்? அவன் லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தான். படிப்பு வரல. ஒரு வெங்காய கடைய போட்டான். சின்ன ஒரு சில்லறை கடைய போட்டான். அவன் உழைச்சு முதலாளியாகி, அவன்ட்ட ஒரு பெரிய கம்பெனில நாங்க ஒரு அக்கவுண்டன்டா போய் குந்திட்டு இருக்கிறோம். இப்ப யுனிவர்சிட்டிக்கு போறது வேலை மட்டும் எடுக்கிறதுக்கா? அப்படின்னா, அதுவும் இல்ல. நெறைய பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறதால, அவங்க வந்து அதுல பிளவுறாங்க. இன்னும் சிலர்ட்ட வந்து அ ஏன் படிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்டா, ஒரு பெருமைக்கு. சமூகத்துல யுனிவர்சிட்டிக்கு போனோம்டா, அது ஒரு பெருமை. எல்லாரும் வந்து பாராட்டுவாங்க. அதுல பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் உண்மை இல்ல. இப்ப நாங்க கூட 3A எடுத்தோம். 3A எடுக்கிறது இப்ப உங்களுக்கு பெரிய கனவா இருக்கும். அத எடுத்தா பெரிய சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க எடுத்ததுக்கு பிறகு, நீங்க எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும், அந்த பாராட்டுற அந்த இன்பம் கொஞ்ச நாளையால உங்களுக்கு போய்த்துரும். 2, 3 நாள்ல மறந்துரும். அப்ப உங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இதுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது. எனவே, அதுல ஒரு பாராட்டு, ஒரு சந்தோஷம் அப்படி ஒண்ணு இல்ல. அதே போல, நீங்க வந்து என்ன பெருமை அடிக்கிறதுங்கிறதும், அது என்ன ஒரு கூடாத செயல். நீங்க உங்களுக்குள்ள பெருமையா உணர்வீங்க. ஆனா, அது என்ன மக்கள் எல்லாரும் வெறுப்பாங்க. அது விளங்கிரும் அவங்களுக்கு நீங்க பெருமை அடிக்கிறீங்க அப்படின்னு.
இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுகளவு பெருமை இருந்தா கூட அவங்களால சொர்க்கம் நுழைய இயலாது. எனவே பெருமைக்காக வந்து நாங்க படிக்கக்கூடாது. எப்பயும் ஏணிப்படியில ஏறும்போது தலைய மேல பார்த்துட்டு பெருமையோட ஏறினா கீழே விழுந்துரும். பணிவோட ஏறணும். அப்பதான் மேல ஏறணும். எனவே பெருமைக்காக வேண்டி நீங்க யுனிவர்சிட்டிக்கு படிக்காதீங்க. அப்ப ஏன் படிக்கணும்? இப்பதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா? சரி. நாங்க ஏன் யுனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா, எங்கட பிரெயின்ல இருந்து ஐடியா வெளிவர வைக்கணும். எங்கட ஆளுமைய கூட்டணும். இதுக்கு தான் யுனிவர்சிட்டி போறோம். எங்கட பிரெயின்ல இருந்து ஐடியா வெளியில வரணும். எங்கட ஆளுமைய என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். இதுக்கு தான் நாங்க யுனிவர்சிட்டிக்கு போறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஐடியாக்கு தான் பெருமதி. ஐடியாக்கு தான் பெருமதி. இப்ப உதாரணமா கூகுள் சிஇஓ யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுந்தர் பிச்சை. அவர் வந்து ஒரு நாள் என்ன செய்றாரு? பயணம் போறாரு. போற டைம்ல அவரோட மனைவி இவருக்கு லேட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஃபங்ஷனுக்கு போகலாம் போயிடுச்சு. அப்ப வழி தெரியாம. அப்ப இவரு டக்குனு ஒரு பிரெயின்ல ஒரு ஐடியா வருது. அவர் பிரெயின்ல ஒரு ஐடியா வருது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாது. எனவே டக்குனு ஒரு டீம கூட்டி சொல்றாரு. நம்ம ஒரு கூகுள் மேப் ஒண்ணு உருவாக்குவோம். அதுல எந்த இடத்துக்கு போறதுக்கு ஒருத்தன் நெனைச்சாலும், அந்த இடத்துக்கு போகணும். எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு என்ன செய்றாரு? ஐடியா வருது. இன்னும் உடனே டீம கூட்டுறாரு. கூகுள் மேப்ப கண்டுபிடிக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கூகுள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகுது. அவர சிஇஓ ஆக்குறாங்க. அதே போல தான் ஒரு இடத்துக்கு போறாரு. அவரால வேற ஒரு மொழி நாட்டுக்காரனோட பேச முடியல. உடனே ஐடியா வருது. நம்ம ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்ட உருவாக்குவோம். இப்ப நான் எங்களுக்கும் பஸ்ல போகும்போது வேற மொழி தெரியாம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஐடியா வராது. ஆனா அவருக்கு வருது. வந்த உடனே என்ன செய்றாரு? அவர் கூகுள் டிரான்ஸ்லேட் உருவாக்குறாரு. மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறுறாரு. எனவே ஒரு ஐடியா. ஒரு ஒரு நபர் என்ன செய்றாருன்னா, ஒரு டீ கடையில இருந்து டீ வித்துட்டு இருக்கிறாரு. அப்ப டக்குனு ஒரு ஐடியா வருது. எல்லாரும் சூடா தானே டீ விக்கிறாங்க. நம்ம கூலா டீ வித்தா எப்படி? அப்படின்னு யோசிச்சு உருவாக்குற நெஸ்ட்லே கம்பெனி உருவாகுது. சரியா? அப்ப சின்ன சின்ன ஐடியாக்கள். அந்த ஐடியா தான் உங்களுக்கு மிகப்பெரிய பணக்காரனாக்கும். நீங்க வந்து இப்ப எத்தினி பாருங்க. எங்கட நாட்டுல கோழி விக்கிறோம். அந்த கோழி பொரிச்சா எவ்வளவு டேஸ்ட் ஆகும் எங்கட நாட்டு கோழி. ஆனா, எங்க இருக்க அமெரிக்காவுல இருக்கிற ஒருத்தன் எங்கட நாட்டுல வந்து கோழி விக்கிறான். எங்க KFCல. எப்படி அவனுக்கு ஏலும் இது? பிரெயின். அவன்ட ஐடியா. அவனுக்கு ஒரு அவன்ட என்ன டால்பின் கொத்து இல்ல, ஃப்ரைட் ரைஸ் இல்ல, எதுவும் இல்ல. கோழி மட்டும். ஆனா உலகத்துல பல நாடுகள்ல அவன்ட கடை இருக்குது. எப்படி? அதான் ஐடியா. உங்களோட தலையில இருந்து, பிரெயின்ல இருந்து ஐடியா வந்துட்டு இருந்துச்சுன்னா, நீங்க தான் பணக்காரர். உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் வரும். இப்படியே நாட்கள் தாண்டி உலகத்துக்கு தேவை. இப்படியே நாட்கள தான் கம்பெனி பார்த்து பார்த்து எடுக்குறாங்க. வெறுமனே டிகிரிய வச்சு எடுக்கறதில்ல இப்ப யாரும். ஆளுமை இருக்குதா? ஒரு லீடர்ஷிப் இருக்குதா? உங்கள ஒரு விஷயத்த பிரச்சனைய உங்களால ஹேண்டில் பண்ண இயலுமா? உங்களோட என்ன உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா, கிரியேட்டிவிட்டி ஐடியா வருதா? இன்டெலிஜென்ஸ் இருக்குதா? இத பார்த்து தான் இன்னைக்கு வேலைக்கு எடுக்குறாங்க. எனவே யுனிவர்சிட்டிக்கு போறது, இத இன்கிரீஸ் பண்றதுக்கு தான். எப்படி? எங்கட எங்கட தலையில வந்து பிரெயின் இருக்குது. பிரெயின்ல லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் 2 பிரெயின் நிக்குது. சரியா? இத ரஜிஸ்பெரிங்கிற ஒரு அறிஞர் தான் கண்டுபிடிச்சாரு. ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் 2 பிரெயின் நிக்குது. இதுல வந்து ரைட் பிரெயின் எப்பவும் உணர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அ அந்த உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. கலை, கலையோட சம்பந்தப்பட்டது. லெஃப்ட் பிரெயின் எப்பவும் கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக், அ மேத்ஸ், சயன்ஸ் இதோட சம்பந்தப்பட்டது. எப்பவுமே இதுல 2ம் பேலன்ஸ் ஆയിരിக்கணும். ரைட் பிரெயின் அதிகமா இருந்துச்சுன்னா, யாராவது வந்து கேட்டா நீங்க ஏமாந்து அவங்கள அன்புல விழுந்துருவீங்க. அல்லது ஏதாவது கேட்டா அவங்களோட சொத்தெல்லாம் இல்லன்னு வந்தா குடுத்துருவீங்க எல்லாத்தையும். அப்ப இது ரைட் பிரெயின்ல வேலை. லெஃப்ட் பிரெயின் வந்து எதையும் கணக்கு பார்க்கும். இப்ப அம்மா கேட்டாலும் குடுக்க மாட்டீங்க. அது. இது 2ம் சமனாகினா தான் உங்களோட மூளையில இருந்து ஐடியா வரும். நெறைய ஐடியாக்கள் வெளில வரும். அத எப்படி சமனாக்குறது அப்படின்னா, நாங்க நெறைய பேர் ரைட் பிரெயின தான் யூஸ் பண்றது. வலது கையால தான் எழுதுவோம். நாங்க எப்பயும் ரைட் பிரெயின அதாவது ரைட் பிரெயின தான் நாங்க யூஸ் பண்றது. ரைட் பிரெயின யூஸ் பண்ணுவோம். இதையும். அப்ப இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, எங்கட மூளை டெவலப் ஆகணும்னா, அத அசைக்கணும். அந்த உளவியலாளர் சொல்றாங்க. அத அசைக்கணும். எப்ப அது அசையும் அப்படின்னா, இப்ப நாங்க ஜிம்முக்கு போய் கை, கால்கள அசைக்கும்போது எப்படி எங்களுக்கு கட்ஸ் வருதோ, அதே போல எங்க மூளைய அசைக்க அசைக்கத்தான் அது வந்து டெவலப் ஆகும். எப்படி அசைக்கிறது? அதுக்கு அவங்க எங்களுக்கு சொல்லி தர ஒரு விஷயம் தான். இடது மூளைக்கு நாங்க அத டெவலப் பண்ணணும்டா, அதுக்கு இந்த பிரச்சனைய குடுக்கணும். மெட்ஸ்னா என்ன? பிரச்சனை ஒண்ணு தருவாங்க. அத தீர்த்து குடுக்கணும். இப்படி மெட்ஸ் படிக்கும்போது, சயன்ஸ் படிக்கும்போது, லாஜிக் படிக்கும்போது, எங்கட
இடது மூளை டெவலப் ஆகும். அதே போல கலை, சோசியல் சயின்ஸ், அந்த என்ன அரசறிவியல் இந்த பாடங்கள் படிக்கும்போது எங்க வலது மூளை டெவலப் ஆகும். எனவேதான் யுனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா, அங்க நீங்க ஆர்ட்ஸ் எடுத்தா கூட உங்களுக்கு மேத்ஸ் பாடம் இருக்குது. இப்ப எங்களுக்கு மேத்ஸ் பாடம் இருக்குது. ஏன்டா எங்க இடது மூளை டெவலப் பண்றது. இந்த யுனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னா, லைப்ரரிய பயன்படுத்துங்க. நிறைய வாசிப்பீங்க. வாசிக்க, வாசிக்க அங்க இருக்கிற விஷயங்கள படிக்க, படிக்க உங்களுக்கு மூளை டெவலப் ஆகிட்டு போகும். அதே போல இங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதில லீடர்ஷிப் பண்ண வேண்டி வரும். பிரசன்டேஷன்ல முன்னுக்கு பேச வேண்டி வரும். அதே போல அசைன்மென்ட்ல எழுத வேண்டி வரும். இதுல கூட ஆளுமை வளரும். பல்கலைக்கழகம்ங்கிறது பல கலைகளை உடையது. இங்க வந்து நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்க. கஷ்டங்கள பார்ப்பீங்க. அதே போல சந்தோஷங்கள பார்ப்பீங்க. அ இன்னும் வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 வருஷம், 4 வருஷ வாழ்க்கை உங்கள வெளியேற்றும் எப்படின்னா, ஒரு லீடராக, ஒரு ஆளுமை மிக்கவனாக, நல்ல ஐடியா வரக்கூட வெளியேற்றும். நீங்க இந்த சமூகத்துக்கு வந்து என்ன செய்வீங்கன்னா, ஒரு உளவியலாளரா வெளியில வந்தீங்கன்னா, எத்தனையோ பிள்ளைகள் தன் பெற்றோர்களால, அறியாமையினால ஒடுக்கப்படுறாங்க. மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. எத்தனையோ மனிதர்கள் வந்து, அ என்ன சீதனம் அப்படின்னு சொல்லியும், பெண்கள் வந்து என்ன செய்றாங்க, ஒரு ஊர்ல வந்து அவங்க மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. அதேபோல பெற்றோர்கள் பிள்ளைகளால மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. எனவே நீங்க வந்து ஐடியா எடுப்பீங்க. லீடர்ஷிப் எடுப்பீங்க. ஒரு டீம சேர்ப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய ஏற்படுத்தி குடுப்பீங்க. அதேபோல நீங்க ஒரு சமூகவியலாளராக அந்த வெளில வந்தீங்கன்னு சொன்னா, பாருங்க இந்த உளவியல், சமூகவியல் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வளர்ந்ததுக்கு பிறகு தான், இந்த சமூகத்துல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, அங்க கவுன்சிலர்ன்னு சொல்லி சிலவங்க வாராங்க. அடுத்தது ஏன் அவங்க அந்த ஸ்கூல்ல இப்ப கொண்டு வராங்க? முந்தி இருக்கல்ல. ஏன்டா உளவியல்ல ஒரு கட்டத்துல வளர்ச்சி அடைய இந்த யுனிவர்சிட்டில இருந்து நல்ல கிராஜுவேட்ஸ் வெளியாகி வந்து அவங்க சிந்திச்சு என்ன செய்றாங்க? இப்படியான ஐடியாக்கள உருவாக்குறாங்க. ஏன்டா பாடசாலையில ஒரு மாணவன் நல்லா பாருங்க பாடசாலையில சாப்பாடு குடுக்குறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. ஏனென்றா உளவியல் ரீதியா அவன் நல்லா படிக்கணும்டா, அவனுக்கு அடிப்படை தேவையாகிய அந்த உணவு தேவை பூர்த்தியாக இருக்கணும். அப்பதான் நல்லா படிப்பான். இத கண்டுபிடிச்சதால யார் கண்டுபிடிச்சாங்க? ஒரு யுனிவர்சிட்டில இருந்து வெளிவந்தவங்க சிந்திச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இத கண்டுபிடிச்சதால பாருங்க, சாப்பாடு குடுக்கப்படுது. ஏழை பிள்ளைகள் பயனடைகிறாங்க. இதே போல நீங்க யுனிவர்சிட்டில வந்து உங்களோட துறையில சிந்திச்சு, நீங்க பல ஐடியாக்கள உருவாக்கி, இந்த சமூகம் நிம்மதியா, சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி செய்வீங்க. இதுக்கு தான் நாங்க யுனிவர்சிட்டிக்கு போகணும். எனவே உங்களோட கோல மாத்துங்க. சரியா? இஸ்லாமியர்கள பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றான் இறைவன்? வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக. டைமின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து லொஸ்ட் ஆயிட்டாங்க. யார தவிர இல்லல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு இல்லதீன ஆமனு வமிலஸ் ஸாலிஹாத்தி நல்லமல்கள் செய்து. இந்த நல்லமல்கள் எப்ப செய்யலாம் அப்டி சொன்னா, நீங்க ஒரு யுனிவர்சிட்டில இருந்து வந்தீங்கன்னா, இந்த சமூகத்துக்கு பெரிய பெரிய நல்ல அமல்கள செய்ய இயலும். கஷ்டப்படுறவங்கள நீங்க வாழ வைக்க இயலும். வழி தெரியாதவங்களுக்கு வழிகாட்ட இயலும். நீங்க ஒரு கிராஜுவேட்டா நின்று சொன்னா மக்கள் கேட்பாங்க. அந்த சமூகம் அப்படித்தான் இருக்குது. எனவே நீங்க நிறைய நல்லமல்கள் செய்யணும். வத்தவாசல் பில் ஹக்கி வத்தவாசல் பிஸ் ஸபர். நீங்க அந்த உண்மை, சத்தியத்த மக்களுக்கு எத்தி வச்சு, அதுல வர கஷ்டங்கள பொறுமையா இந்த நாளும் செஞ்சாலே என்ன, நீங்க ஈமான் கொண்டு நல்லமல்கள் செஞ்சு, ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்த எத்தி வச்சு, நீங்க அதுல பொறுமையா இருந்தாலே நீங்க சொர்க்கம் போய்த்திரலாம். எனவே, இப்படி ஒரு நல்ல அமல்கள் செய்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு யுனிவர்சிட்டிக்கு போனா கிடைக்குது. எனவே நீங்க கனவு காணுங்க. கோல இன்றைக்கு என்ன செய்யுங்க, ஒரு கொப்பில தெளிவா நீங்க போக போற இடத்த எழுதுங்க. நான் ஒரு உலகத்தில மிகப்பெரிய உளவியலாளராக போறேன். உளவியலாளர் என்ன சைக்காலஜிஸ்ட் ஆகி என்ன செய்ய போறேன்? நான் உளவியல் ரீதியாக மக்கள ஆராய்ச்சி செஞ்சு, பல விஷயங்கள கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி கொள்கைகள உருவாக்கி, மனிதர்கள ஒரு நிம்மதியா, சந்தோஷமா வாழ வைக்க போறேன். இப்படி நீங்க எடுங்க. நான் வந்து ஒரு அரசியலவியலாளர் ஆகப் போறேன். இங்க அரசியல்ல நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அ தீர்வு ஒன்று எடுத்து சரியான கோட்பாடு, கொள்கைகள நான் உருவாக்கப் போறேன். இப்படி பெருசா யோசிங்க. சின்னதா யுனிவர்சிட்டிக்கு போன்னு யோசிச்சதால தான், யுனிவர்சிட்டிக்கு வந்து என்ன செய்றாங்க? விளையாடிட்டும், ஃபன் பண்ணிட்டும், காலத்த வீணாக்கிட்டும், ரக்கிங் பண்ணிட்டும் இப்படி கிடக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலையில சரியான கோல் இல்ல. எனவே எங்கள்ட்ட படிக்கிறவங்க அப்படி இருக்காதீங்க. சரியான கோலோட யுனிவர்சிட்டிக்கு வாங்க. சரியா? எனவே அ இவ்வளவு நேரம் நான் பேசினது உங்களுக்கு கிளியரா? எல்லாரும் சொல்லுங்க. உங்களோட கோல இதுக்கேத்த மாரி மாற்றி, இனி படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? சொல்லுங்க. உங்களோட நான் இப்ப சொன்னது கிளியரா இருந்தா, உங்களோட கோல நான் மறுபரிசீலனை செஞ்சு, இந்த கோல சரியாக நியமிச்சுட்டு, அதுக்கேத்த மாதிரி நான் இனிமேல் படிக்கப் போறேன். இப்ப எனக்கு ஒரு தெளிவு வந்துட்டு, இப்பதான் இப்படி நீங்க ஒரு கோல ஆரம்பிச்சுட்டு, கண்டு கண்டு இருந்தீங்கன்னா,
உங்களுக்குள்ள ஒரு பற்றி எரிகின்ற நெருப்பு வரும். அது உங்களை தூங்க விடாது. உங்களை படிக்க வச்சுட்டே இருக்கும். சரியா? அதுவும் நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனுஷனா இருந்தா, இன்னும் அது உங்கள அது தூண்டிக் கொண்டே இருக்குது. சமூகத்துக்கு சேவை செய்யணும், சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், யுனிவர்சிட்டிக்கு போகணும், படிக்கணும். அது உங்கள படிக்க வச்சுட்டே இருக்கும். கிளியர் அப்படின்னா சொல்லுங்க எல்லாரும். கிளியரா? இது நீங்க விளங்கிட்டா நான் சொன்ன விஷயங்கள்? ஓகே. எல்லாருக்கும் கிளியரா விளங்கிட்டு, ஓகே. பரவால்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிளியரா விளங்குது. விளங்குற ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. எனவே அ உங்களால சாதிக்க இயலும். நெறைய விஷயங்கள நீங்க உங்களால சாதிக்க இயலும். சரி, இப்ப நாங்க எங்கட பாடத்துக்குள்ள போவோம். கொஞ்சம் நெறைய டைம் போயிட்டுது. 6:28. ஆனா, நான் நெனைக்கிறேன், இது மிகவும் முக்கியமா தேவையான ஒன்றுங்கிறத நான் பேசுனேன். ஒரு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பக்கத்துல ட்ரெயின் போப்போது. எங்கட ஹாஸ்டல் வந்து ட்ரெயின் ரோடு பக்கத்துல இருக்குது. இப்ப ட்ரெயின் போப்போது. கொஞ்சம் இருங்க. ஓகே. இப்ப நாங்க அமுக்க குழுக்கள்ங்கிற விஷயத்த பற்றி நேத்து நான் ரெக்கார்ட் போட்டேன். ஒரு 10 நிமிட ஆடியோ உண்டு, வாய்ஸ் ஒண்ணு நான் போட்டேன். அதுல அமுக்க குழுக்கள்னா என்னங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நான் சொல்லியிருந்தேன். நீங்க அத கேட்டிருந்தீங்கன்னா, நிச்சயமா அமுக்க குழுக்கள்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அத புரிஞ்சிட்டீங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிட்டது அப்படின்னா, அத வச்சு நீங்க அத பணிகள், நன்மை, தீமைகள வாசிக்கும்போது அழகா கிளியரா அது விளங்கிருக்கும். எனவே எனக்கு மெசேஜ் போடுங்க. அல்லது அ பேச பேசுங்க. அமுக்க குழுக்கள் உங்களுக்கு விளங்கிட்டா? அமுக்க குழுக்கள் விளங்கிட்டா? இல்ல திரும்ப ஒருக்க நான் சொல்லவா? நெறைய பேருக்கு விளங்கிட்டு அப்டின்னா, நம்ம சிவில் சமூகத்துக்கு போவோம். விளங்காதவர்களுக்கு நான் பிரைவேட்டா அத விளங்கப்படுத்துவேன். அமுக்க குழுக்கள் உங்களுக்கு விளங்கிட்டா? அந்த ஆடியோ கேட்டவங்க சொல்லுங்க, உங்களுக்கு விளங்கிட்டா? கேட்காதவங்க என்ன செய்யுங்க? கிளாஸ் முடிய அத கேளுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க கிளாஸ் போகும்போது நீங்க அதோட வந்துரணும். இப்ப இன்றைக்கு நாங்க அமுக்க குழுக்கள் படிச்சா, இன்றையோட நீங்க அமுக்க குழுக்களுக்கு ரெடி ஆகிரணும். எக்ஸாமுக்கு எழுத நீங்க ரெடி ஆகிரணும். சரியா? திரும்ப இத படிக்கக்கூடாது. திரும்ப நீங்க ஷார்ட் நோட்ஸ் தான் படிக்கணும். திரும்ப ரிவிஷன் தான் பண்ணணும். திரும்ப படிக்கக்கூடாது. எனவே நாங்க 2வது யூனிட்ல முடிய போகுது. எனவே நீங்க 2வது யூனிட் வரைக்கும் படிச்சிருக்கணும். எனவே அ இப்ப நான் அமுக்க குழுக்கள் படிச்சு முடிச்சுட்டேன்னா, விளங்கிட்டு விட்டுட்டு போகாதீங்க. அமுக்க குழுக்கள என்ன செய்யுங்க? பாஸ்ட் பேப்பர்ல தேடுங்க. கேள்வி வந்திருக்குது. அந்த கேள்விய எழுதுங்க. ஆ இந்த இத்தனாவது இயர்ல அமுக்க குழுக்கள் வந்திருக்குது. பதில விடைய பாசிட்டிவ் பேப்பர்ல தந்திருக்காங்க. அத பார்த்து அப்படியே எழுதுங்க. அப்போ உங்களுக்கு அறிமுகம் எழுத எப்படி வரும்? உள்ளடக்கம் வரும். முடிவுரை வரும். அத எழுதுங்க. எழுதி நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டு தானே? அப்ப நீங்க அந்த கேள்விய திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மெமரி டெக்னிக்க பல இருக்குது. அத பயன்படுத்தி ஞாபகத்துல வைக்க பாருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ்ல உங்க மெமரி டெக்னிக்களையும் சொல்லித் தருவேன். பிரச்சனை இல்ல. அ அடுத்தது எங்கட அ மெமரி கோர்ஸ் அந்த எஸ்ஏ ட்ரெய்னிங் கோர்ஸும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மாணவன் கலந்து கொள்ளுங்க. சரி. ஒரு 3, 4 பேர் 3 பேர் சொல்லியிருக்கீங்க. அமுக்குக்குள்ள விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் மத்தவங்களும் ஒரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ரெக்கார்ட் கேட்டவங்க நான் சிவில் சமூகத்துக்கு போயிடுவோம். இன்னும் ஒரு 2 பேர் கொஞ்சம் சொல்லுங்க. அத கேட்டவங்க விளங்கிட்டா அப்படின்னு. இட்ஸ் கிளியர். சரி. அமுக்க குழுக்கள்ங்கிற விஷயத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டு, இதுல வந்து சிவில் சமூகத்த நான் இன்றைய கிளாஸ்ல சொல்லிடுமான்னு தான் முன்னால முந்தி இது கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் காரணம் அப்படின்னா, அது 2ம் குழப்புறேன். இப்ப நான் அமுக்க குடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கு இப்ப கொஞ்சம் உளவியல் படிச்சதால எனக்கு விளங்கும் தானே. மூளையில வந்து மறதின்னு ஒன்று இருக்குது.
அதை பொறுத்த வரைக்கும் குறுக்கீடுகளால மறக்கும். அதாவது ஏற்கனவே படிச்ச ஒன்று மாதிரி இன்னொன்று படிக்கும்போது பழசு மறந்துடும். எப்ப நீங்க பழச ஆழமா பதிஞ்சிட்டு இருந்தா தான் அதே மாதிரி புதுசு ஒன்றை படிக்க இயலும். இப்ப நான் அமுக்க குழுக்களை படிச்சு தந்துட்டேன். அது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிட்டு. ஆனா நான் சிவில் சமூகத்தை சொல்லும்போது டக்குன்னு குழப்பி 2மே இல்லாம ஆயிரும். ஏன்டா 2மே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். நுணுக்கமான 2, 3 வேறுபாடுகள் தான் இருக்குது. எனவே அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு சிவில் சமூகத்தை இன்னைக்கு சொல்லித் தாரதா? அல்லது அமுக்க குடுக்குற இன்னும் நீங்க 2 நாளைக்கு படிச்சதுக்கு பிறகு சொல்லித் தாரதா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா நாங்க இன்றையோட நாளையோட வந்து என்ன செய்யணும்? 2வது விட்ட முடிக்கணும். ஃபினிஷ் பண்ணணும். இதுல வந்து பாருங்க, சிவில் சமூகத்துக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒப்பீட்டு அரசியல்னு ஒன்று இருக்குது. இத நாங்க ஒப்பீட்டு அணுகுமுறைன்னு பார்த்துட்டோம். டெஸ்ட் யூனிட்ல பார்த்துட்டோம். அழகான உதாரணங்கள சொல்லி பார்த்துட்டோம். அது விளங்கிட்டுனா இதுவும் விளங்கிரும். அடுத்தது இதுல பெருசா ஒரு விஷயமும் இல்ல. ஒப்பீட்டு அரசியல் ஒன்று இருக்குது. அதே போல பாருங்க பொதுத்துறை நிர்வாகம் ஒன்று இருக்குது. இது நாங்க 11வது யூனிட்ல ஃபுல்லா அழகா படிக்க போறோம். பொதுத்துறை நிர்வாகம்னா என்ன? ஆ அந்த விஷயங்கள நாங்க படிக்க போறோம். ஏன்னா அதுவும் நாங்க இங்க படிச்சுட்டு நிக்கிற ஒரு விஷயம் இல்ல. அதேபோல உலக அரசியலும், சர்வதேச உறவுகளும். இத நாங்க 15வது யூனிட் அப்படிதான் நாங்க 14ல படிக்க போறோம். எனவே இதையும் நாங்க இந்த இடத்துல ஃபுல்லா படிக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல. அதேபோல முரண்பாடு இணக்கப்படுத்தல்ன்ற ஒரு பாடம் இருக்குது. இது வந்து 6வது யூனிட்ல ஃபுல்லா படிக்க போறோம். எனவே அதையும் நாங்க இங்க பெருசா படிக்க தேவையில்ல. சும்மா வாசிச்சு கொள்ளுங்க. ஏன்டா ஒரு அடிப்படை அறிவு இருந்தா தான் அங்க நல்லா விளங்கும். எனவே சும்மா வாசிச்சு கொள்ளுங்க. அப்ப இப்ப நாங்க இந்த சிவில் சமூகம் மட்டும் தான் எங்களுக்கு மிச்சம் இருக்குது. அத நாங்க படிச்சுட்டோம் அப்டி சொன்னா எங்களுக்கு 2வது யூனிட் முடிஞ்சுச்சு. ஆனா, எனக்கு அத சொன்னா குழம்பிருமோ அப்டின்ட்டு தான் எனக்கே சந்தேகமா இருக்குது. அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ன செய்றது அப்டின்ட்டு. அ என்ன செய்யும் சிவில் சமூகத்த இன்னைக்கு படிப்போமா? அது என்ன அப்டி சொல்லவா? அமுக்கு குழு உங்களுக்கு நல்ல கிளியர் அப்டின்டா, நான் சிவில் சமூகம் சொன்னேன்டா உங்களுக்கு குழம்பாது. பழசு மறக்காது. ஆனா உங்களுக்கு இல்ல நேற்று படிச்சது மட்டும் தான் அப்டின்னா, நான் அமுக்கு குழுக்கள சிவில் சமூகத்த சொன்னேன்டா, உங்களுக்கு பழசு மறந்துரும். அதத்தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ம். சரி அப்ப எப்படி செய்வோம்? சொல்லுங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன். குழப்பினா என்ன அமுக்கு குழுக்கள் வாய்ஸ திரும்ப கேளுங்க. உங்களுக்கு 2ம் குழப்பி மறக்கிற மாரி இருந்தா, என்ன அமுக்கு குழு வாய்ஸ் தானே போட்டீங்க. அத திரும்ப கேளுங்க. அப்ப நான் சிவில் சமூகம் என்னன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஒரு சவாலாக இருக்குதுன்றாலும், அதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறதால நல்ல நான் சொல்றேன். இன்னும் ஒரு 2 நிமிடத்தால 1 நிமிடத்தால Zoom கட் ஆயிரும். திரும்ப அதே நீங்க வாங்க. சில டைம்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் வரையலும்ன்னு காட்டுவாங்க. அப்ப 5 நிமிஷத்துக்கு பிறகு வாங்க. ஸ்கூல் இல்ல தானே! நாங்க கொஞ்ச நேரம் படிப்போம். ஆ சரி நாங்க இப்ப சிவில் சமூகத்த பற்றி பார்க்க போறோம். ஆ 1 மினிட் இருக்குது. ம். சில உதாரணங்கள் சொல்றேன் நான். சிவில் சமூகம் என்ன அப்டின்னா, ஆ இப்ப உதாரணமா நான் என்ன செய்றேன், எங்களோட வீட்ல இருந்துட்டு இருக்கிறேன். இருந்துட்டு இருக்கிற டைம்ல எங்களோட உம்மா தான் எங்கள காலையில எழும்பின உடனே எங்களோட வீட்ட ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். அவங்க தான் வீட்ட கிளீன் பண்றாங்க, ஆ உடுப்பு கழுகுறாங்க, எல்லாமே செய்றாங்க. அப்ப நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இரக்கம் வருது. அம்மா கஷ்டப்படுறாங்களே! அப்ப உடனே எழும்பிட்டு போய் நான் தும்பு தடி எடுத்து அத கூட்டுறேன். அந்த ஆடைகள நான் என்ன செய்றேன்? சுத்தம் செய்றேன். இந்த செயற்பாடுக்கு தான் நாங்க சிவில் சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொது நலனுக்காக என்ன அவங்களோட நலனுக்காக எல்லா வேலையும் அவங்களே செய்றது கஷ்டங்கிறதுக்காக, அரசாங்கம் செய்ற கஷ்டங்கிறதுக்காகவும், ஒரு பொது நலனுக்காகவும் நான் தன்னார்வ ரீதியில எனக்கு சுயமா எனக்கு விருப்பப்பட்டு எனக்கு இறைவன் நன்மையை தரணும். அ தாயின் பாத என்ன என்ன தாயின் பாதத்தின் கீழ சொர்க்கம் இருக்கிறது இஸ்லாம் சொல்லுது. எனவே தாயிட திருப்திய பெற்றா தான் நான் சொர்க்கம் போவேன். எனவே தாயிட அன்பு பெறதுக்காக நான் எழும்பி நான் வீட்ட கூட்டுறேன். அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? இதுதான் சிவில் சமூகம். எனவே நாங்க இன்னும் சில உதாரணங்களோடு நாங்க அத பார்ப்போம். ஆ இப்ப கட் ஆக போகுது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த லிங்க்ல வாங்க. அதே லிங்க்ல திரும்ப வாங்க.